அதாவது நீங்கள் ஒரு 4 வருஷம் கழிச்சு இப்போ வந்து திடீர்னு ஓரணியில் திரளும் ஓரணியில் திருடுவோம், நான் அப்படி தான் சொல்லுவேன். நீங்கள் அந்த ஒரு ஸ்கீமில் நீங்கள் திட்டத்தை கொண்டு வந்து ஓடிபியோட வாங்கக்கூடாதுன்னு இப்போ ஸ்டே வாங்கியிருக்கிறாங்க. ஏன்னா உங்களோட என்னன்னா எப்படியாவது பொய் சொல்லி ஏமாற்றி வந்து மக்களை வந்து மறுபடியும் ஓட்டு வாங்கிடணும், காசை கொடுத்து ஓட்டு வாங்கிடணும். 4 வருஷம் நீங்கள் தொகுதி பக்கமே போனால் தானே தெரியும். அந்த வாட்டர் நீங்கள் குடிக்க வேண்டிய சார் ஒரு தடவை. ஏன்னா உங்கள் தொகுதி மக்கள் குடிக்கிறாங்கல்ல, அவங்கள ரெப்ரசன்டேட் பண்ணி தான் நீங்கள் சட்டமன்றத்துக்கு வரீங்க. அப்போ நீங்கள் கூட குடிச்சு பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு அதை இது தெரியும். அதெல்லாம் கிடையாது, நான் நேரில் வரும், அதை பேசக்கூட உரிமை கிடையாது. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறேன், ஒரு நல்ல ஒரு எம்எல்ஏவாக இருந்தால் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி எலெக்ஷன் வருது, நான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ஒரு எலெக்ஷன் வருது, நம்ம வந்து ஒரு நினச்சா அவர் வந்து அதை வந்து அவர் ஓட்டாவோட கன்வெர்ட் பண்ணலாம், உடனே அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி மக்களுக்கு எதாவது செய்யலாம். ஆனால் நீ அங்கேயும் போய் என்ன சொல்கிறது, உங்கள் திமிர்த்தனம் தானே காமிக்கிறீங்க. நீ என்ன வேணால் செஞ்சுக்கோ, நான் சொல்கிறதா நீ கேட்கணும், நாங்கள் இப்படி தான் செய்வோம். அந்த ஒரு அடாவடித்தனங்கிறத வந்து திமுகவுக்கு ஊறி போனது தான், அது வந்து புதுமை கிடையாது. நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்கள் அடுத்த 10 வருஷம் மினிமம் நெக்ஸ்ட் 10 இயர் இவங்க வரவே முடியாது. அவங்க இருக்கிற வரைக்கும் கொள்ளையடிப்போம், இருக்கிற வரைக்கும் நம்ம வாழ்க்கை வாழ்ந்துட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட எண்ணங்களாக இருக்கட்டும், செயல்களுமே இருக்குது நமக்கு.